பேக் பெயின் யங்ஸ்டர்ஸ் வரும்போது நாங்கள் சொல்கிறது வந்து தொடர்ச்சியாக உட்காராதீங்க, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். பிரேக் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு வாட்டி ஏஞ்சி நின்னாலே போதும். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நின்றுட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அது பண்ணிட்டு திருப்பி உட்காந்தாலே போதும். வயதானவங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னா அது வந்து மோஸ்ட்லி வேர் அண்ட் டேர் தேய்மானதுனால. யங்ஸ்டர்ஸ்க்கு வர பேக் பெயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஈஸிலி ப்ரிவென்டபிள், அவாய்டபிள். நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம நினச்சா அதை அவாய்ட் பண்ணலாம். முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானது, தொடர்ச்சியாக உட்காந்துட்டே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது அந்த தொடர்ச்சியாக உட்காரதும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் பொசிஷனில் உட்காரது இல்லை, ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. தொடர்ச்சியாக உட்காரதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது உட்கார்ற பட்சத்தில் கரெக்டான பாஸ்டரில் உட்காரும். பட் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபும், ஐடி ஜாப் மட்டும் இல்லை, எல்லா ஜாபும் மோஸ்ட்லி சிட்டிங் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம உட்கார்ற டியூரேஷன் அதிகமாக, ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த தொடர்ச்சியாக உட்கார்றது அப்படின்னு பேசும்போது அது சம்மந்தமாக வேலைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ உட்காரும்போது எப்படி உட்காரணும்? இப்போ இதுமாதிரி பேக் பெயின் யங்ஸ்டர்ஸ் வரும்போது நாங்கள் சொல்கிறது வந்து தொடர்ச்சியாக உட்காராதீங்க, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ பிரேக் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு வாட்டி ஏஞ்சி நின்னாலே போதும். ஜஸ்ட் ஏஞ்சி நின்னாலே உங்களுக்கு கீழ் முதுகுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நின்றுட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அது பண்ணிட்டு திருப்பி உட்காந்தாலே போதும். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர். ஏன் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி நிற்க சொல்கிறோம்? அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம உட்காரும் போது நம்ம அப்பர் பாடியோட வெயிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் முதுகு தான் போகுது. ஸோ கீழ் முதுகு கண்டினியூஸாக வெயிட் போகுது. நின்னீங்கன்னா ஒரு 100 யூனிட்ஸ் ஆஃப் வெயிட் போகுதுன்னா நிற்கும் போது ஒரு அதில் பாதி வெயிட் வந்து உங்கள் இடுப்பெலும்பு, நீ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதுலேயே வந்து கீழ் முதுகுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது முதுகெலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே போன் கிடையாது, வெர்டிபிரேன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன போன் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கும், செங்கல் அடுக்கின மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு சின்ன ஜாயிண்ட் மூலமாக. ஸோ அந்த எலும்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும். டிஸ்க்குனா குஷன் மாதிரி, கிட்டத்தட்ட இந்த குஷன் மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஷாக் அப்சார்பர் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பைக்கில், காரில் ஷாக் அப்சார்பர் இருக்க மாதிரி. ஸோ அந்த டிஸ்க்குக்கு நியூட்ரிஷன் சத்து எப்போ வருதுன்னா அது வந்து ஸ்குவீஸ் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன் சத்து வரும். ஸோ நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக ஸ்ப்ரிங் அமுக்கின மாதிரி அது 2 எலும்புக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி அமுங்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தன்னுடைய நியூட்ரிஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ ஏஞ்சி நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும், அது பக்கத்துலேருந்து தன்னுடைய நியூட்ரிஷன் எடுத்துக்கும். ஸோ நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு பிரேக் கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதுக்காக தான் வந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் யோர் லேப்டாப் உங்கள் ஐ லெவலில் இருக்கவே பார்த்துக்கோங்க. ஸோ அதை ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களே அறியாமல் முன்னாடி குனிய மாட்டீங்க. கார் ஓட்டும் போதும் அதே தான். ஸோ உங்களோட ஸ்டியரிங் வந்து உங்களோட செஸ்ட் லெவலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிட்டிங் எர்கனாமிக்ஸ், பைக் எர்கனாமிக்ஸ், கார் எர்கனாமிக்ஸ், இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் வருவீங்க. ஸோ இந்த காதும் இதுவும் ஒரே லைனில் இருக்கணும்னு சொன்னாலே அதுக்கு வந்து சின் டக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கையை வச்சு உங்கள் சின்ன பின்னாடி நகர்த்தி இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் சிட்டிங் ஜாபில் இருக்கீங்கன்னா நடுநடுவில் இது பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இனிஷியலாக கையை வச்சு தள்ளலாம், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ண உங்களுக்கே அது வித்தவுட் கையை உங்களால் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தனியாக எக்ஸசைஸ் காலையில் நான் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுறேன், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுறேன், நெக் பெயின் வராமல் பார்த்துக்கிறேன், பேக் பெயின் வராமல் பார்த்துக்கிறேன், அது பாசிபிள் இல்லை. வேலை நடக்கும்போதே நடுவில் இந்த சின் டக்ஸு, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி எந்திரிக்கிறது, அண்ட் பின்னாடி இருக்க தசைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கழுத்து வலி வராமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த கையை கிளன்ச் பண்ணிவிட்டு கையை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் பின் பக்கமாக தள்ளணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 8 செகண்ட்ஸ் விட்டுறணும், திருப்பி 8 செகண்ட்ஸ் விட்டுறணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் நடுநடுவில் பண்ணும்பொழுது இந்த நெக் பெயின் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். எந்த மாதிரி பெட்டில் ஆக்சுவலி படுக்கணும்? இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தரையில் படுத்தா தான் கரெக்டாக இருக்கும், தலைவாணி கூட வச்சுக்கூடாது, நீங்கள் தரையில் மட்டும்தான் படுக்கணும், வெறும் தரையில் படுக்கிறது உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்றாங்க. இது எவ்வளோ தூரம் பாசிபிள்? தரையில் படுக்கிறது நல்லது தான், பாயில் படுக்கிறது டெஃபினெட்லி பெட்டர். பட் அது வந்து முதல்லேருந்தே அந்த விஷயத்துக்கு அவங்க ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா பெட்டில் படுத்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பாங்க. ஒரு 40-45க்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேக் பெயின் வரும்போது ஓகே தரையில் படுக்கிறது தான் நல்லது, இதுக்கப்புறம் நான் தரையில் படுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பண்ணால் உங்கள் உடம்பு, உங்கள் மசில்ஸ், உங்கள் ஸ்பைன் அதுக்கு ஓரியன்ட் ஆகிருக்காது. ஸோ தட் இஸ் நாட் குட். முதல்லேருந்தே அந்த ஹேபிட் இருக்குன்னா வெல் அண்ட் குட், அதை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். பெட் அகெயின் எந்த மாதிரியான மேட்ரஸ் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கக்கூடாது. இப்போ சில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்குன்னா அந்த பக்கம் தூக்கிடும். ஸோ அந்த ஒரு ஃப்ளஃபியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேர்ம் மேட்ரஸ், அந்த மாதிரியான ஒரு மேட்ரஸ் போதும். ஸோ அது இருந்தாலே போதும், உங்களோட ஸ்பைன் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த தலைவாணி கேட்டிங்க இல்லையா, ஸோ தலைவாணி சிலர் அதான் சொல்லுவாங்க தலைவாணி இல்லாமல் படுக்கிறது நல்லதா அப்படின்னு. நார்மலாகவே நம்ம படுக்கும்போது நம்ம ஷோல்டர் லெவலுக்கும் நம்ம பின் தலைக்கும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் ஆஃப் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தலைவாணி இருக்கணும், சரிங்களா. ஸோ தலைவாணியே இல்லாமல் படுத்திங்கன்னா நம்ம கழுத்து பின்னாடி போகும், 2 தலைவாணி வச்சு படுத்தா கழுத்து முன்பக்கம் வரும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரியான தலைவாணி இருந்தால் போதும். ஸோ அது என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ 2 பெட்ஷீட் 3 பெட்ஷீட் வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்கன்னா அதுவே ஓகே தான்.